பேன் வச்சு 1 லிட்ரு மில்க் எடுத்துருக்கேன் நான். அதை ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணிங்கன்னா அது நல்லா திக்காக வரும். இப்போது நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அப்புறம் சுகர் போட்டுட்டு தேவையான அளவு சுகர், சாக்கோ எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் ஊற்றினா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா திக்காக வரும். அந்த காய்ச்ச பத்தலைன்னா நீங்கள் மில்க்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதை கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நாங்கள் கலர் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அதை போட்டுருக்கோம். நான் வந்து ரோஸ் கலரோ எல்லோ கலரோ எடுத்துருக்கேன். அது 3 கப்பில் பாயில் பண்ணிட்டு 3 கப்பில் நல்லா ஆற வச்சுட்டு ஃபேன் அடியில் வச்சிங்கன்னா ஆறிடும். அது 3 கப்பில் எடுத்து வச்சுட்டு 1 கப்பு ஒயிட்டு 2 கப்பில் கலர் போட்டுக்கணும். நான் எல்லோ கலரும் பிங்க் கலரும் போட்டிருக்கேன். நல்லா மிக்சியில் அடைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் அடைச்சிட்டு 3 கப்பில் ஊற்றணும். இது மேங்கா கலர், இது பிங்க் கலர். நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் கூட ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா ஐஸ்கிரீம்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் ஐஸ்கிரீம் கூட கிடைக்காது, ரொம்ப ரேட்டு. நம்ம வீட்லேயே எப்போவுமே நம்ம வீட்டில் மில்க் இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு காசி கொடுக்கலாம். நல்லா 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒயிட் ஊற்றணும். இங்கே கலர் ஒரு பாக்ஸில் ஒயிட் பாக்ஸில் ஊற்றி வைக்கிறேன். இங்கே கண்ணாடி பாக்ஸ் இருந்தால் கூட ஊற்றி வைக்கலாம். ஒயிட் பாக்ஸில் பார்க்கும் போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம், சமைச்சு சாப்பிட்லாம். இது சிம்பிளான வேலை, ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமான வேலை கூட. ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர் ஃப்ரீசரில் வைக்கணும். நல்லா ஹை இதில் வைக்கணும். வச்சிட்டிங்கன்னா பாக்ஸ் மூடி போட்டு அதை எடுத்து ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம். ஆனால் அது மேலே உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும். நான் வந்து இது போட்டிருக்கேன், ப்ளம் போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நான் மேலே ப்ளம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க.